ஏம்மா எதுக்குப்பா அழுதுகிட்டு இருக்கிற நீ? ஐயய்ய. எல்லாம் என் நேர காலம். நான் யார சொல்ல என்ன கோளாறு? ஒன்றும் கிடையாதப்பா, ஒன்றும் கிடையாது. இப்படி பாவப்பட்ட ஜென்மமா உட்காந்துருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் மொத்து பட்டுக்கிட்டு உரம் வாங்கிக்கிட்டு பிச்சை பிடிங்கிக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பேன் நினச்சி கூட பார்க்கல. என் தலை எழுத்து. ஒரு காலத்தில் 3 மவனும் இருக்கானுவ. 3 மவனும் நம்மளும் தாங்கன்னு தாங்குவாவ. ஒருத்தன் இந்த கையில் தாங்குவான், ஒருத்தன் அந்த கையில் தாங்குவான், ஒருத்தன் அப்படி தாங்குவான் இப்படி தாங்குவான்னு ஊரே பேசும். உனக்கு என்னடி நாச்சியம்மா? 3 மவன் இருக்கானுவ. 3 பேரும் உன்னை தாங்கன்னு உள்ளங்கையில தாங்குவாடி. அப்புறம் ஏண்டி நீ கவலைப்படுறன்னு ஊரே சொல்லும். அப்பெல்லாம் தெரியல, நான் ஒரு மவுசுல இருப்பேன். சரி இவங்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம 3 மவனும் தாங்கிக்கிருவானுவன்ட்டு. ஆனா கடைசியில இப்பதான் தெரியுது, இப்படி பெத்த 3 மவனும் நடுத்தெருவுல விடுவானுவ. நம்ம கதை எப்பவும் நடுத்தெருவுல தான் அப்படின்னு இப்பதான்டா தெரியுது கிருஷ்ணா. மா ஒண்ணுமே புரியல. உனக்கு 3 மௌனும் சரி, 3 மௌனும் உன்னை நல்லா தான் வச்சிருக்கிறோம். யாரும் உன்னை எந்த குத்தமும் குறையும் சொல்லவே கிடையாது. அப்புறம் என்ன உனக்கு இப்படி புலம்புற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. யார் உன்னை இப்போ திட்டினது? அருவியா இல்லை மல்லிகா அண்ணியா? யாரு திட்டினா? யாரும் இல்லப்பா. அவளும் என்ன திட்டல, இவளும் என்ன திட்டல, எவளும் திட்டல. இவ திட்டியிருந்தா கூட வாங்கியிருப்பேன், அவ திட்டியிருந்தா கூட வாங்கியிருப்பேன். குறுக்கால உள்ள இந்த முள்ளை எல்லாம் திணியை வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரா திட்டத்துக்கு நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் எப்படி போய் சொல்லுவேன்? முல்லை அண்ணியா? மா முல்லை அண்ணிக்கு உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏமா முல்லை நீ உன்னையே திட்டிட்டு போறாக? ஒன்றும் இல்லை, இந்த அம்புக்குட்டி வந்தால, அம்புக்குட்டிக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு மாதிரி பேசிவிட்டோம்ல, அதை போய் சொல்லியிருக்காடா அந்த முல்லைக்கிட்ட. அவ என்னடான்னா அப்படி வாரா சண்டைக்கு இந்த முல்லை. நான் நினைச்சே பார்க்கலப்பா, இந்த முல்லை இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா என்ன? ஓ, நீங்க அன்பு திட்டின விஷயத்த போயிட்டு அவ மாமியார்ட்ட அன்பு சொல்லிருச்சா? அதனால முல்லை நீ உன்கிட்ட சண்டை போடுச்சா? இதான் விஷயமா? ஆமாடா, ஆமா. சண்டை மட்டும் இல்லை, அவ வீட்டில் சோறு போட்டாலும் ஒரு 10 நாள். 10 நாள் உனக்குலாம் சோறு போட்டேன் பத்தியா? என்ன சொல்லணும் ஏதை சொல்லணுன்ட்டு அவ்வாட்டுக்கு வாயில வந்துக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்பா. எனக்கா கேட்டுட்டு இருக்க முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டமா போச்சுன்னா பாரேன். சரி விடு, அது என்ன பண்றது விடு. முல்லைனி அப்பையிலிருந்து இப்படித்தேன். அதை யாருமே பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு அந்த பேசவே முடியாது. அது நமக்கு மேல பேசும். வீடு பார்த்துக்கலாம். இதுக்கு போயிட்டு ஈண்டு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? ஊர்ல எல்லாரும் மாமியார் பேசிதான் மருமக அழுகுன்னு பேரு. இது என்னடான்னா மருமக பேசி மாமியார் அழுதுகிட்டு இருக்கு. ஆமா, எல்லா வீட்லேயும் மாமியா கொடுமை தான்ப்பா நடக்கும். என் வீட்டில் தான் மருமக கொடுமையே நடக்குது. இவ என்னடானா இவ ஒருத்த வாரா, அவ என்னடானா அவ ஒருத்துக்கு வாரா. அப்படி ஆளாளுக்கு என்ன ஒத்துறாளுவ. சரி விடுமா, இந்த பிரச்சனையை தோட விடு, பார்த்துக்கலாம். இப்போ உனக்காக நான் கேட்டு போக முடியாதுல்ல முல்லையண்ணிட்ட. அண்ணன்ட்ட வேணா அந்த விஷயத்த சொல்லுவோம். அண்ணன் என்ன முடிவதுக்கு எடுத்துக்கட்டும். ஆமாம், முல்லையண்ணியை 2 திட்டும். வேற என்ன செய்ய போகுது அண்ணன்? அவன்கிட்டலாம் சொல்ல வேணாண்டா. அவன்லாம் அவன் பொட்டாட்டி பேச்சை தான் கேட்பேன். நம்ம சொல்கிறதே அவன் காது கொடுத்து கேட்க போகிறேன். அதெல்லாம் ஒரு நிமிஷம் கேட்க மாட்டேன். வேண்டாம், எவன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? ஒரு பிரயோசனமும் இல்லை. சரி விடுமா. சரி, குழந்தை என்ன பண்ணுறது போய் பார்க்குறேன். அதை ஏன் கேட்குற? உன் பிள்ளைய தூங்க விட்டா அந்த முள்ள கத்தி கத்தி எழுப்பி விட்டாடா. அப்பதான் அறையை தூங்க வச்சிருப்பா போல. மல்லிகா அப்போ சொல்றா, அக்கா தம்பி தூங்குறேன் அக்கா, அவன் என்னை எழுப்பி விட்றாதிய கத்தி கத்தின்னு சொல்றா. ஏண்டி அவன் தூங்குனா நான் கத்தக்கூடாதா? உன் வீட்டில் நான் அவகிட்ட மல்லு மல்லு சண்டைக்கு போறாடா. ஏன் கேட்குற? அந்த முள்ள பண்ண கூத்தெல்லாம். முல்லை நீ எப்போவுமே இப்படிதாம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. விட்டு தொலைங்க. சரி பார்த்துக்கலாம் விடு. எங்க போய் சொல்ல, என்னத்த சொல்ல? எல்லாம் தலையெழுத்து நேரம்னு சொல்லி போக வேண்டியதான். எவ்வளோ என் குடும்பத்தை பத்தி பேசியிருந்தா கூட நான் கண்டிருக்க மாட்டேன். என் வீட்டு மாமியா அந்த கிளவி பேசி பிடிச்சே, அதுதானே என்னால ஏத்துக்கிற முடியல. அது போய் இப்படி பேசலாமா வைக்கலாமா? ரொம்பவே மனசுக்கு வேதனையும் கஷ்டமுமா இருக்குது. என்னத்த சொல்ல? ஏத்தா முல்ல, என்ன சொல்லு? என்னடி சொல்லுங்க, அது உள்ள இழுக்கிற. என்னத்த சொல்ல நானு? உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்ன? என் மாமியாவே மறுமொழி ஏசி காமிக்குது.
ஓ மாமியா ஓ மருமூளையாச்சு காமிக்குதா? என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓ மாமியா நாச்சியம்மே, ஓ மருமூ அந்த முத்தம்மா பேத்தி அம்பு, அவளை அவ பேசிக்கிறாளா? என்னடி ஆயா நடக்குது? கொஞ்சம் விளக்கமாக தான் விளக்கி சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, என் மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னு என் மாமியார் என் மருமகள்கிட்ட சொல்லி காமிக்குதான். அவ வந்து ஒரே அழுக பார்த்துக்க. உன்கிட்ட சொல்லாதது என்ன? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? இதுதான் நடக்கிறதா? சரி சரி. ஆ, அது யாரா இருந்தாலும் தான் சொல்லுவாங்க. ஆச்சியம்மா மட்டும் சொல்றான்னு நீ வருத்தப்படுறியே. ஊருக்குள்ள முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற ஆளு எம்புட்டோ இருக்குடி. என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஊருக்குள்ள அம்பு இப்போ போனான்னா பின்னாடி நின்று இவளுக்கு கல்யாணம் இம்புட்டு நாளாச்சு பிள்ளையே இல்லை, இன்னும் வெறும் கட்டையா தெரியவாவோல அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாள்வடி. ஏன் கண்ணு முன்னாடியே நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்குறேன் தெரியுமா? இதை நீ அவ பேசிவிட்டான்னு பெருசாக எடுத்துக்கிற. எவ்வளோ பேசுகிறா. அந்த நாச்சியம்மா பேசுனா என்ன, விட்டு தொலை. அப்படி சொல்லாத. எவ்வளோ பேசலாம், அது அவள் விருப்பம். அவளுக்கு சொந்தமா பந்தமா பேசுவாளுவ தான் ஊரு கதை உலகத்து கதை. ஆனால் இது எப்படி பேசலாம் நீயே சொல்லு? இதுக்கு யாரு? இதுக்கு பேரனோட பொண்டாட்டி தான் அம்பு. இது போய் இப்படி பேசலாமா? நீயே சொல்லு. நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்படி பேசக்கூடாது சரிதான். ஆனாலும் அது பேசுதே, ஏன் அப்போ பிடிக்கலையோ? என்ன கதையோ தெரியல, அதான் போகிறேன் புலம்பிக்கிட்டே. சரி சரி விடு, அதுக்கு ஒரு நான் வைத்தியம் சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லு சொல்லு. என்ன வைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை பிறக்கணும், அதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. விர்ரி, இங்கே வாரே. அந்த அம்பு இருக்காளே, உன் மகனுக்கு பொருத்தமானவளா? சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லு. என்ன இப்படி கேட்குற? என் மருமகளுக்கு என்ன குறைச்ச? என் மகனுக்கு ஏற்ற பொண்டாட்டி தான் அம்பு, அம்புக்கு ஏற்ற புருஷன் தான் என் மகன். ரெண்டுக்குமே சோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கும். இப்போ எதுக்கு இதை சொல்கிற? சோடி பொருத்தம் நல்லா இருந்தால் போதுமா? குழந்தை வேணும்ல? சொல்லுடி, அது இருந்தால் தானே மதிப்பு. இங்கே பாருடி, அதுவும் தான் 2 வருஷம் ஆக போகுது. இனிமே எப்போ இருக்கும் எப்போ இருக்கும்னு நீ எப்படி இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க போகிற? சொல்லு. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? எதுவும் மருந்து இருக்கா? நாட்டு மருந்து? நாட்டு மருந்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. எது கொடுத்தாலும் சரிப்பட்டு வராது இதெல்லாம். உன் குடும்பத்துக்கு வாரிசு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமான்னா என்ன கேள்வி இது? எனக்கு வேணுமே. என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இருந்தால் தானே எனக்கு. அவளை விட்டுட்டு வெளியூரில் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கட்டி வை. என்ன? ஐயோயோ, என்ன வார்த்தை சொல்கிற நீ? இந்த வர கல் இருக்கு, கல் தூக்கி மண்டையில் போட்டேன், மண்டை உடஞ்சி செத்து போயிடுவா பார்த்துக்க. என்ன வார்த்தை சொல்கிற? ஆ, அடியே கூறுக்கெட்டவளே, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கா சொல்கிறேன் நானே? உன் அவனுக்கு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சு டக்குன்னு காலத்தில் பேரம்பேத்தி ஏறுடி. இப்போ தான் இவளை வச்சுக்கிட்டு இப்போ தான் சாம்பிராடி போட்டு கும்பிட்டுட்டு இருக்கியெல்லாம் சும்மா வாங்கிட்டு போ. ஒரு பணக்கார விட்டு பிள்ளையா பார்த்தீங்கன்னா அதுவும் ஆகும். இவளை கட்டி வச்சு என்னத்துக்குடி? நீ கோவப்படுறதெல்லாம் சரிமுல்ல. நீ பிறகு போகும்போதே யோசிச்சுக்கிட்டே போ, உனக்கு அப்போ தான் புரியும். இங்கே பாரு, நீ யோசி. இவளை வச்சுட்டு என்ன பண்ணுறது சொல்லு? பிள்ளைகளுங்கும்போது உங்கள் மாமியார் மட்டும் இல்லை, ஊரில் பாதி பேர் பேசுவாவ. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீ எங்கேயுமே தலை காட்ட முடியாது. பிள்ளை இருக்கா குழந்தை இருக்கா குழந்தை, இதை தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒரு பிள்ளையை பார்த்து டக்குன்னு முடிவு பண்ணி முடிச்சுன்னா அடுத்த 10 மாதத்தில் குழந்தை வந்துடும். யோசிடி, கொஞ்சமாவது யோசி. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன் நல்லதுக்கா நான் சொல்கிறேன்? சொல்கிறதெல்லாம் சரிதான். அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காளே, எப்படி நான் பிரித்து கல்யாணம் பண்ண முடியும்? நீயே சொல்லு. அதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. பிரிக்கிற மந்திரம்லாம் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த விஷயத்தை பற்றி உன் மாவன்கிட்ட போய் பேசு. நீ வேற நீ 2 வெளுத்துறதுக்கா? பேசுகிற விதத்தில் பேசி, புரிய வைக்கிற விதத்தில் புரிய வை. அப்போ தான் அவனுக்கும் புரியும், உனக்கும் தெரியும். நீ பேசுகிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் நமக்கெல்லாம் இது சுத்தப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சு நான் தொலைஞ்சேன், நம்படத்தேன். இங்கே பாரு, யோசிச்சு பாரு. யார் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கவ? 2வது கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கவ. இந்த மாதிரி பிள்ளை இல்லைன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இப்போவே போயிட்டு உன் மாவன்ட்ட காற்று வாக்கில் பேச்சு வாக்கில் சொல்லி பாரு, அவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு.
அதுக்கப்புறமும் அவன் சொல்லு பேச்சு கேட்காம பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் வசிய மந்திரம் எல்லாம் இருக்குது, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். இப்போ சாமி இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட நின்னா என்னையும் மாய மந்திரம் பண்ணிடுவேன். போ அங்கிட்டு, என்னமோ பண்ணு, அதுக்கு மேலே உன் விருப்பம். நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேம்மா, சரி நான் போகிறேன். என்ன இந்த கிழவி இப்படி சொல்லுது? ஷோ, இது சொல்கிறதெல்லாம் நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதா என்னன்னே ஒன்றும் புரியலையே. ஐயையோ, பாமாவா, அவளையும் அவனையும் நம்ம பாட்டுக்கு பிரிச்சுட்டோன்னு வை, அன்பு செத்து கூட போயிடுவா. அப்படிலாம் பண்ணவே கூடாதுப்பா. அத்தா, என்னதாச்சு போனது? என்னம்மா கேட்குற? சண்டை தான் வந்துருச்சு ரெண்டு பேருக்கும். ரொம்ப சண்டை. என்ன அதுவே கேட்குதுன்னு இப்படி கஷ்டமாக போச்சு. அது மட்டுமா கேட்குறாங்க? மா, அன்பு, கொஞ்சம் டீ குடிக்கணும் போல இருக்கு, டீ போட்டு எடுத்தாரியா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுமா, ஒரு மாதிரி ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு கத்தி கத்தி. இந்த போட்டு கொண்டு வரேன். மா, என்னம்மா இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. என்ன விஷயம் அப்படின்னா, சொல்லுமா, என்னாச்சு, என்ன விஷயம்? உங்கள் அப்பத்தான் மட்டும் அப்படி கேட்கலப்பா. ஊரில் பாதி பேர் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு ஒரே ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா. அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. ஏண்டா அப்படி நடக்குதுன்னு வருது. கௌதம், உன் மனசில் எப்படி தோணுது? அதுவாம்மா, ஆமாம்மா, பேசாம அன்புவை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது. நீ என்னம்மா சொல்ற? அம்மா, அன்புக்கு கேட்கட்டும். அப்படியாங்க? பூரி கட்டை இங்கிருந்து பறந்து வந்து மண்டையில டொம்முன்னு போடும். பரவாயில்லையா? வர அனுப்பிச்சு விடட்டா? மா, பாத்தியம்மா பதில? ஆத்தாடி, பூரிக்கட்டை என்ன பெரிய குண்டாங்கல்ல கூட தூக்கி மண்டையில போட்டு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவா. நீ வேறம்மா, ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்க? விடுமா. கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னா நமக்கு அதை விட பெருசா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம்மா. ஏம்மா யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடு, ஃப்ரீயா விடு.